ஒரு கஸ்டமர் ஒருவர் அவங்களோட டிவி ரிப்பேர் ஆகிடுச்சு, ஒரே ஒரு லைன் தான் வருதுங்க, சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த டிவியை எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுதான் அந்த டிவி. ஒனிடா. சரி, இந்த டிவியை சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நல்ல வெயிட்டு, பழைய டிவி. இப்போ ஓப்பன் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட்னு பார்ப்போம். எலக்ட்ரானிக்ஸ் பொருள்களை கழட்டுறதுக்கு முன்னாடி மேலாப்படி இருக்கக்கூடிய அந்த தூசுகளை முதல்ல துடைச்சிடணும். கழட்டுன பின்னாடி போர்டில் இருக்கிற டஸ்ட்டையும் துடைச்சிடணும். ரஃபாக, அதாவது ரொம்ப அழுத்தி துடைச்சிடக்கூடாது, அளவாக துடைச்சிக்கணும். ஏன்னா சில சமயம் நம்ம துடைக்கிறதுலேயே பிரச்சனை ஆயிடும், அப்புறம் என்ன ப்ராப்ளம்னு தெரியாமல் ரொம்ப சிரமப்பட்டு போயிடுவோம். ரஃபாக துடைச்சிக்கணும், லைட்டாக அந்த தூசு மட்டும் போகிற மாதிரி. அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணி முடித்த பின்னாடி நல்லா துடைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு டிவி என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு போட்டு செக் பண்ணி பார்த்துடுவோம். லைன் ஒரு ஹம்மிங் சவுண்டு வருது, நாய்ஸ். ஸோ இந்த லைன் ஹரிசாண்டல் லைன். வெர்டிக்கல் செக்ஷன் ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம வெர்டிக்கல் செக்ஷன் பார்த்துக்கலாம். சில சமயம் ஐசி போயிடும், இல்லைன்னா கெப்பாசிட்டர் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள் கழட்டும்போது ஸ்டார்னால் ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர், மைனஸ்னால் மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர், ஆலன் கீனா ஆலன் கீ, இந்த மாதிரி எந்தெந்த ஸ்க்ரூ ட்ரைவரோ அது கரெக்டான சைஸ் போட்டு கழட்டுனா தான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துரும். இதுக்கு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர். டிவி கழட்டியாச்சு. உள்ளே அவங்க ஏற்கனவே சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. பவர் செக்ஷனில் எக்ஸ்ட்ரா மாடல் போட்டிருக்கிறாங்க, எஸ்டிஆருக்கு பதிலாக. ஸோ இப்போ நம்ம வெர்டிக்கல் செக்ஷன் பார்த்தா போதுமானது. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறோம். டிவியை பிரிச்சுட்டு முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணிக்கணும் ஹை வோல்டேஜை. அதுக்கப்புறம் போர்டுக்குள்ளே கை வைக்கும்போது ரொம்ப கவனமாக கை வச்சுக்கணும். எங்கேயாவது ஹை வோல்டேஜ் இருந்தால் நம்மளுக்கு பட்டுன்னு அடிச்சிடும். டிஃப்ளெக்ஷன் யோக்குக்கு போகிற வெர்டிக்கல் ஒயர். போர்டோட கண்டிஷன் ரொம்ப வருஷம் ஆகிட்டதுனால அவ்வளோ நல்லா இல்லை. அதே மாதிரி ஹை வோல்டேஜ் ஒயரும் டேமேஜ் ஆகி அவங்க டேப் சுற்றிருக்காங்க இதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணவங்க. இது பவர் செக்ஷன், இங்கே கை வைக்கக்கூடாது. ஹாட் செக்ஷன், இது கூல் செக்ஷன். வெர்டிக்கல் செக்ஷன் இங்கே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கண் ஃபோக்கஸ் அவுட் ஆகிடுச்சு, கண்ணாடி ரெண்டாக போயிடுச்சு, அது ஒரு லிக்விட் பட்டுச்சு. ஸோ இப்போ நான் இதை ஒட்ட வச்சுக்கிறது. அப்படி
டபுள் சைடு ஸ்டிக்கரு இதுவும் உடஞ்சிக்கிச்சு. பரவாயில்ல. இப்போ ஓகே, டன். இப்போ ஓரளவுக்கு நமக்கு கண்ணாடி ரெடி போட்டுட்டோம். நல்லா தெரியுது. இந்த வீடியோவில் நான் ஐசியை கழட்டுறது, செக் பண்ணுறது, அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பதிவு ஆகலை. காரணம் என்னென்னா, என்னுடைய செல்ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிருக்குது. அது எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாக இருக்கிறதுனால அதை ஓரளவுக்கு உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்போ கிளிப்பான வீடியோஸ் மட்டும் போட்டிருக்கேன். பெரும்பாலான கம்பெனி டிவிகளில் வந்து LA78040 அப்படிங்கிற வெர்டிக்கல் ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒனிடா டிவிலையும் அந்த வெர்டிக்கல் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மார்க்கெட்டில் நான் போய் வாங்கிட்டு வரும்போது அது இல்லை. அதனால் LA78041 ஐசி நான் போட போகிறேன். இது ரெண்டும் ஒன்று தான். LA78040 ஐசியோடு சேர்த்து பக்கத்துலேயே இன்னொரு கெப்பாசிட்டர் 100 MFT 25 வோல்ட்டும் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அதையும் கழட்டி மாற்றிட்டேன். டிவியில் இருந்த வெர்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஐசி மாற்றி இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்துருச்சு. இருந்தாலும் போர்டோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. கூடவே வந்து அந்த எல்ஓடியோட ஹை வோல்டேஜ் ஒயர் வந்து லீக்கேஜ் இருக்கிறதுனால ஒரு நாய்ஸும் போர்டோட இதுலேயும் சேர்ந்து வர்றதுனால இந்த வெர்டிக்கல் வந்து கம்ப்ளைண்ட் ஆகி ஒரு மாதிரி அலைன் ஆகுது மேலேயும் கீழேயும். இது வந்து மறுபடியும் வெர்டிக்கல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டுன்னு ஒரு ஸ்பார்க் ஆச்சுன்னா வெர்டிக்கல் போயிடும். அதனால் இது இனி இந்த போர்டை போட முடியாது. அதுக்கு பதிலாக நியூ போர்டை போட்டு இந்த செட்டை டெலிவரி கொடுத்துடலாம். நியூ போர்டு மாட்டுறதையும் வீடியோவை எடுத்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவிடுறேன்.